இவங்க பேர் செவந்தி. இவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க பியூட்டி பார்லர் கோர்ஸ் பண்ணி முடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க அப்பா டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம். அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க 2 அண்ணன் இருக்காங்களாம். அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு 2 பையன் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் தனியார் கம்பெனி அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இவங்க மேரேஜ் பண்ண அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக பல முறை ட்ரை பண்ணி கான்டாக்ட் பிடிச்சி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அது அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்க மாமனார் மாமியாருக்கும் பிடிக்கல. ஸோ ஒர்க் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இண்டிபெண்ட்டாக இருக்க முடியலையா, ரொம்ப இதனால் ப்ராப்ளம் அதிகமாகி அப்புறம் இந்த லைஃப் கஷ்டப்பட்டுட்டு வாழ வேண்டாம்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்கம்மா. இப்போது கடந்த 3 வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வரதா சொல்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட பேசுனாங்கம்மா. இவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணி ஒரு நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இவங்க ஃபேமிலி நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி தாம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல வரனா நம்மக்கிட்ட கேட்குறாங்க. மனைவியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கம்மா. இவங்களையும் இவங்க பசங்களையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல ஜாபில் டீசெண்டான சேலரியும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வரன்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. வரன் தேட்டவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வரன் பார்க்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.